எப்போ பார்த்தாலுமே என்ன ஏதோ அப்படி இப்படி என்று ஒரு விதமான விரக்தியான பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் எனக்கிட்ட நன்றி குறைவுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன செய்கிறதப்ப? நன்றி உணர்வு இல்லாதவர்களுக்கு வருஷம் முழுக்க என்ன செஞ்சாலும் பட்டண்ட ஒரு குறைய கண்டா போதும் பிடிச்சி அதை பெருசாக தூக்கி பிடிச்சிடுவாங்க. இந்த பிள்ளைகிட்ட ஒரு கெட்ட குணத்தை நான் பார்க்குறேன், அவர்கிட்ட உள்ள நல்ல குணத்தை புகழணும். என் புள்ள படிக்கிறதுல கொஞ்சம் வீக், மேத்ஸ் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஆள் கொஞ்சம் தூரம், இப்போ செல்லணும் என் பொடியன் சயின்ஸ்ன்னா நல்ல விருப்பம், இதன்னா நல்லா படிக்கிறார், நல்லா செய்கிற விஷயங்களை நாங்கள் புகழணும். गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर. அளவே இல்லாத அன்பாளன், நிகரே இல்லாத அன்புடையோன், எம்மை படைத்து ஆளக்கூடிய நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் கூறி உபன்யாசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய தூதர் எங்கள் தலைவர் கண்மணி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எமது நலனுக்காக இவற்றை எடுத்து நடங்கள் என்று கட்டளையாக சொன்ன விடயங்களை முழுமையாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும், அவர்களால் விலக்கப்பட்ட காரியங்களை முழுமையாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்கிறேன். இத்தகுல்லாஹ், அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அந்த ரப்புல் ஆலமீன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் அந்த உணர்வோடு வாழ்வதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவனுடைய ரஹ்மத்தை பெற்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தையும் நல்லடியார்களையும் நேசிக்கக்கூடியவர்களாகவும் ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக. மௌத்து வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து அதே ஈமானோடு நாளை மறுமை நாளில் எழுப்பப்பட்டு நல்லடியார்களோடும் நபிமார்களோடும் இருப்பதற்குண்டான பாக்கியத்தை எமக்கும் எமது குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹு தஆலா நாயன் தந்தருள்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நாயன் குர்ஆனில் ஒரு கூட்டத்தாரை பற்றி சொல்கிறான், வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர். பொதுவாக குறைவாக இருந்தால் அவங்க தனியாக விளங்குவாங்க, குறைவாக இருந்தால் தனியாக விளங்குவாங்க. அல்லாஹு தஆலா நான் சொல்கிறான், ஷக்கூர் என்ற பிரிவை உடையவர்கள் கலீலுன், அவர்கள் மிகவும் குறைவானவர்கள். ஒரு ஊரில் 4 நீதிபதி இருந்தால் 40 நீதிபதி இருந்தால் அவருக்கு பெரிய மதிப்பு இருக்காது. ஒத்தராக இருந்தால் ஒரு கோர்ட்டுக்கு ஒரு ஜட்ஜ் பெரிய மதிப்பு. ஒரு ஸ்கூலில் பிரின்சிபல் ஒரு ஆளாக இருக்கிறதுனால அவருக்கு மதிப்பு. பொதுவாக இதை வச்சு எல்லாத்தையுமே நாங்கள் வச்சு பார்த்துக்கொள்வோமே. தனியால் தனித்துவம் பெற்ற ஒருவர் என்று பார்க்குற நேரத்தில் அவர் தான் அந்த இடத்துல போகிற, அவருக்கு தான் மதிப்பு. அப்போ குறைவான ஒரு கூட்டம், ஆனால் அவர்கள் தான் கண்ணியமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா நான் சொல்கிறான். வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என் அடியார்கள் பலதரப்பட்ட அடியார்கள் இருக்கிறாங்க, பலதரப்பட்ட அடியார்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதிலே கலீலுன் மிகவும் குறைவு யாரென்று சொன்னால் ஷக்கூர் என்ற நன்றி உணர்வுள்ள அடியார்கள் மிகவும் குறைவு என்று அல்லாஹு தஆலா படைச்ச நாயனே சொல்கிறான். இந்த பாட்டு இந்த குரூப்புக்குள் ஆக்கள் குறவு அப்படின்னு, அந்த குரூப்புக்கு ஆள் குறவன் அல்லாஹு தஆலா படைச்ச நாயனே சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷுக்குர் நன்றி உணர்வுன்றது எந்த அளவுக்கு முக்கியம் என்றால், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே அல்லாஹும்ம இன்னா அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்தாங்க துவா. யா அல்லாஹ், ஒரு நன்றி உள்ள அடியானாக என்னை ஆக்குவாயாக, நன்றி எனக்கிட்ட தருவாயாக என்று துவா. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் இந்த துவாவை செய்யுமாறு எங்களுக்கு கற்றுத்தந்தாங்க. யாரிடத்தில் இந்த நன்றி உணர்வு இல்லையோ அவரிடத்தில் திக்ரும் வராது, அல்லாஹ்வுடைய சிந்தனையும் அவங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். இப்படி நிறைய காரணங்கள்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய 2 கால்களும் வீங்குற அளவுக்கு நின்று வணங்குவாங்களாம். ஆயிஷா நாய் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு தானே இருக்குது, எதுக்காகவே நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வணங்கணுமென்னு சொல்லி. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொர்க்கம் வேணுமென்று சொல்லல, வேறு காரணங்கள் சொல்லல. என்ன சொன்னாங்க? அஃபலா அகூன அபுதன் ஷக்கூரா, நான் ஒரு நல்ல நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமான்னு கேட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதாங்க எதுக்காக வேண்டி? நான் ஒரு நல்ல நன்றியுள்ள அடியானாக ஆகணும் எடுத்துக்காக வேண்டியது எங்களுக்கு ஹதீஸ்கள் மூலமாக விளங்குது. சரி, நன்றியை பற்றி எங்கள் எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும். இப்போ நன்றி இல்லாதவர்களுக்குண்டான அடையாளங்கள், இந்த சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நாங்கள் எங்களை செக் பண்ணி பார்த்துக்கொள்கிறதுக்கு தான், மற்றவங்களை பார்க்குறதுக்காக வேண்டிய அல்ல. நன்றி இல்லாதவர்களுடைய அடையாளங்கள் என்று சொல்லிக்கொண்டு வரப்போக்குள்ள நான் அந்த லிஸ்ட்டில் வாரா இல்லையான்னு எங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நாயன் எங்கள் எல்லாரையும் அந்த நன்றி உள்ள அடியாருடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வானா. அதில் 1வது என்ன தெரியுமா? நன்றி இல்லாதவர்கள் எப்போதுமே மன நிறைவு இல்லாதவர்களாகத்தான் இருப்பாங்க. எப்பயுமே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்காது, மன நிறைவொன்று இருக்காது, எப்பயுமே ஒரு புலம்பல் தான். எப்படி சோமாய்க்கிறீங்களான்னு கேட்டால் ஏதோ இருக்கிறேன், பரவாயில்ல, உங்களுக்கு என்ன இனி, எங்களுக்கு இப்படித்தான், இப்படி என்று ஒரு விதமான நெகட்டிவான வார்த்தைகள் தான் அவங்களுக்கு வெளியில் வரும். எப்போ பார்த்தாலும் ஒரு சோகம்தான் அவங்கள்ட்ட வெளிப்படும். இது சூஃபியாக்கள் சொல்வார்கள் நன்றி இன்மைக்கான ஒரு அடையாளமாகும். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபியை பார்த்து கேட்டாங்க. ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர், அவங்கள பார்த்து கேட்டாங்க, கைஃப அஸ்பஹத, நாங்கள் கேட்குற மாதிரி எப்படி சுகமா என்று கேட்குற மாதிரி கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, லாபாஸ், அப்படி என்ன பரவாயில்ல, ஏதோ ஈக்கிறேன் என்ற மாதிரி பதில். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல் அஸ்பஹ்து பிஹம்தில்லாஹ், அப்படி சொல்ல வானம், அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா ஈக்கிறேன்னு சொல்லுங்கோ. லா துகுலிபில்லா, லாபாஸ் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கோபத்தை நீங்கள் உருவாக்கிக்கொள்ள வானம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது லாபாஸ்ன்ற அர்த்தம் என்ன? பரவாயில்ல, ஏதோ ஈக்கிறேன், சர்வசாதாரணமாக நாங்கள் எல்லாரும் செல்கிற வார்த்தை தானே. இது ஒரு நன்றியுள்ள மனிதண்ட வாயால் வார வார்த்தை அல்லையாமது. நன்றியுள்ள மனுஷன் எப்பயுமே அல்ஹம்துலில்லாஹ்ன்னு தான் சொல்வார். மன நிறைவான வார்த்தைகள் தான் அவரோட வாயால் வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஆக நன்றி உள்ளவர் எப்போதுமே தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை யுத்தத்தில் கலந்து கொண்டாங்க. எங்களோட வாழ்க்கையில் இந்த வர காட்டுக்கு நாங்கள் ஒரு யுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறோமா? எங்களுக்கு சம்பந்தமே இல்லது. அங்கங்கே வேணும் வேண்டாம், அங்கங்கே நாட்டுகளில் யுத்தம் நடக்குது. ஏண்ட வாழ்க்கையில் நான் பெய்த்து வாழையோ பொல்லையோ என்னமானோண்ட தூக்கிகொண்டு பெய்த்து நான் ஒரு யுத்தத்துக்கு போனண்டு எனக்கென்ன அப்படி ஒன்று இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 27 சொச்சம் யுத்தங்களில் கலந்து கொண்டவங்க. இப்போ 27 யுத்தம்ண்டா ஒவ்வொரு யுத்தத்துக்கு இடையில் எவ்வளவு பெரிய தயாரிப்புகள், எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள், எத்தனை விஷயங்களுக்கு முகம் கொடுக்கணும். ஆனாலும் எப்பயுமே சிரிச்ச முகத்தோடு தான் இருந்தாங்க. மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த கரங்களினாலேயே தன்னுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேரை அடக்கம் செஞ்சவங்க. தன்னுடைய ஹயாத்தில் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் எத்தனையோ பேர் வஃபாத்தாயினாங்க, தெரியும் தானே. அவங்களோட கையாலே அடக்கினாங்க. கவலையான கட்டங்கள். எங்களுக்கு ஒரு மனைவி கூடி போனால் 2, இன்னும் கூடி போனால் 3. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 11 மனைவிமார்கள். முழு சமூகத்துடைய பொறுப்பும் பெருமானாருக்கு இருந்தது. ஆனால் எப்பயுமே கன்னத்தில் கையை வச்சுக்கொண்டு கவலையில் வாடிக்கொண்டு, ஹதீஸில் அப்படி வரலையே, கான தாஇமல் பிஷ்ர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே முகம் மலர்ந்தவர்களாகவே இருந்தார்கள். இத்தனை யுத்தங்கள், இத்தனை திருமணங்கள், இத்தனை பிரச்சனைகள், அதில் போதாத்துக்கு சொந்த ஊரில் இருந்து ஹிஜ்ரத்து, ஊரில் இருந்து விரட்டினாங்க, அங்கிருந்து போனால் அங்கிருந்தும் விரட்டினாங்க. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பிரச்சனைகள். ஆனால் தாயிமுல் பிஷ்ர், எப்பயுமே சிரித்த முகத்தோடு, எப்பயுமே ஒரு மலர்ந்த முகத்தோடு தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே,
எங்களுக்கு ரப்புல் ஆலமீன் தந்திருக்கின்ற நியாமத்துக்களை பற்றி அதிகமாக நாங்கள் நினச்சி அதுக்கு சுக்குர் செய்ய தொடங்கிட்டோம்னு சொன்னால் இந்த மனநிலை எங்களுக்கு வந்துடும். அதனால தான் ஒரு முறை சையதுனா உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய சஹாக்களோட பயணம் ரோட்டில் போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனுஷனை பார்க்குறாங்க. ரோட்டோரத்தில் ஒரு மனுஷன், செல்ல போனால் மனுஷனும் அல்ல, அப்படி செல்ல இல்லாத ஒரு உடம்பு, ஒரு பொணம் மாதிரி ஒரு உடம்பு ஒன்று இருக்குது. ஒரு மனுஷன் கண்ணும் காணுதில்லை, வாய் பேச இல்லாது, கை கால் ஊனம், வேற சொறிச்சிறங்கு, இப்படி பரிபூர்ணமாக உடம்பு முழுக்க நோய். இந்த மனுஷனை காண்றாங்க உமர் ரலியல்லாஹுவும் அவங்களோட கூட போனவங்களும். இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, ஒரு பாடம் படித்து கொடுக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க கூட போன சஹாபாக்கள்கிட்ட, இந்த மனுஷனை பார்த்தால் ஹல் தரா ஃபீஹி நிஅமத்தன், இந்த மனுஷனை பார்த்தா உங்களுக்கு என்னமாலும் இவரில் ஒரு நலவொண்டு விளங்குதா, அல்லாஹ்க்கு சுக்கூர் செய்கிற மாதிரி இவர்கிட்ட என்னமாலும் ஒன்று விளங்குதா என்று கேட்ட நேரத்தில் கூட்டாளிமார் சொன்னாங்க, அப்படி ஒன்றுமே இல்லை, கண்ணும் விளங்குது இல்லை, காது கேட்குது இல்லை, கைகால் ஊனம், இந்த மனுஷனை பார்த்தா ஒரு நலவும் இருக்கிற மாதிரி விளங்கல்லையேண்டாங்க. உடனே உமரெல்லாம் அவங்க சொன்னாங்க, அவர் நல்லா தானே ஒன்றுக்கு ரெண்டுக்கு பேத்து கொண்டிருக்கிறாரு, டொய்லெட்டுக்கு நல்லா போகுது இல்லையா, ஒன்றுக்கு நல்லா போகுது இல்லையா, இது ஒரு நியாமத்து இல்லையா, அந்த நியாமத்துக்கு அவர் சுக்குர் செய்யணும் தானேன்னு சொன்னாங்க. மூத்திரப்பட்ட போட்டிக்கல்லையாங்க. சிலவங்களுக்கு நாங்கள் பார்க்குறோம் பவுர் பீங்கி ஹாஸ்பிட்டலில், என்ன காரணம், ஒன்றுக்கு போகுதில்லை, இப்போ என்ன சீக்கிரம் பட்டையை போட்டுடுறாங்க. இன்னும் சிலவங்களுக்கு டெப் லீக், எது நேரம் ஒன்றுக்கு பெய்த்து கொண்டே இருக்குது. சலசுல் பவுல், ஒரு மனுஷனுக்கு முன்னுக்கு போய் இருக்கலாது, ஒரு வீட்டுக்கு போகலாது, பெய்த்து நாங்கள் பார்க்குறோமா இல்லை, அது மாதிரியான நோயாளிகளை பெய்த்து கொண்டே இருக்குது. ஒரு மனுஷனோட புலங்கேலுமா அப்படி இருந்தால் அந்த நோய் இல்லாமல் இருக்கிறார் இல்லையா, இதுக்கு அவர் சுக்குர் செய்ய வேண்டாமான்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் எங்கே, இப்போ நாங்கள் எங்கே? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பயுமே மன நிறைவான உள்ளத்தோடு நாங்கள் இருந்தால் எங்களிடத்திலே நன்றி உணர்வு இருக்கிறது என்பதற்கான அடையாளம். எப்போ பார்த்தாலுமே என்ன ஏதோ அப்படி இப்படி என்று ஒரு விதமான விரக்தியான பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் எனக்கிட்ட நன்றி குறைவுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன செய்கிறதப்ப சொல்லி தருவாங்க என்னுடைய முன்னோர்கள், இமாம்கள், சூஃபியாக்கள். அல்லாஹு தாலா நாயன் எங்களுக்கு செய்திருக்கின்ற நியாமத்துக்களை நாங்கள் நினச்சி பார்க்குற நேரத்தில் நன்றி உணர்வுன்றது எங்களுக்கு தானாக வந்துவிடும். இந்த நன்றி உணர்வு உள்ள மனிதனுக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசம். அவங்களோட பார்வையே வித்தியாசம். கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாமே கருப்பாக தான் விளங்கும், நீல கண்ணாடியை போட்டு பார்த்தா எல்லாமே நீளமாகத்தான் விளங்கும். நன்றி என்ற அந்த கண்ணாடியை போட்ட மனுஷன் நீக்கிற இல்லையா, தார பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு விதமான எண்ணம். ரோட்டில் ஊற்ற பிறக்கிற யூசியில் வேலை செய்கிற ஒரு ஆளை பார்த்தாலும் இதை ஒரு கேவலமான பார்வையாக பார்க்க மாட்டார். அந்த லொரியை ஓட்டிக்கொண்டு வாராங்க, ஊத்தை அல்ல வாராங்க இல்லையா, இவங்களை பார்த்தாலும் ஒரு கண்ணியமான பார்வையில் தான் பார்ப்பாங்க. ஒரு 2 நாளைக்கு வராமுட்டா என்ன கதை, ஊத்த அல்றதுக்கு ஒரு மாதத்துக்கு வராமல் இருந்தால் ஊரே நாறிடும். அப்போ இவரால் நடக்கக்கூடிய புரோசனங்கள் எவ்வளவு, சுபஹானல்லாஹ். அதே போல் எங்கள்கிட்ட கடையில் வேலை செய்கிற ஒரு பொடியன், எங்களுக்கு அது செகண்டான பார்வை அல்ல, கண்ணியமான பார்வையில் பார்க்கணும். நாங்கள் நன்றி உணர்வு எங்களுக்கு வரணும். எப்படியேண்டா, இந்த எங்கள்கிட்ட வேலை செய்கிற இவங்களை வச்சுத்தானே அல்லாஹ் தாலா நான் என்னை வியாபாரத்தை நடத்தாட்டுறான். அதே மாதிரி கடையில் வேலை செய்கிறவங்க அல்லது ஏதோ ஒரு கம்பெனிலையோ இதுலையோ வேலை செய்கிறவங்க தன்னுடைய பொஸ்ஸை பார்க்குற நேரத்தில், தன்னுடைய அதிகாரிகளை பார்க்குற நேரத்தில் இவங்களை வச்சுத்தானே ரப்புல் ஆலமீன் எனக்கு ரிஸ்கை தந்து கொண்டிருக்கிறான். இதே மாதிரி கடைக்கோ எங்கள்கிட்ட ஒரு சாமானை வாங்க வர ஒருவரை பார்த்து எப்படி நாங்கள் பார்க்கணும், ரப்புல் ஆலமீன் எங்களோட தேவைக்காக வேண்டி இந்த மனுஷனை எங்களுக்கு முன்னால் அனுப்பிக்கிறான். இப்படி அதனால தான் சையதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவங்க சொன்னாங்க, யார் எனக்கு ஒரு எழுத்தை படித்து தருகிறாரோ அவருக்கு நான் அடிமையாக இருப்பேன் என்று சொன்னாங்க. ஒரு எழுத்தை படித்து தந்தா அவருக்கு நான் அடிமைண்டாங்க. அப்போ என்ன பார்வையில் தனக்கு படித்து தந்த ஆசிரியர்களை பார்த்திக்கிறாங்க, தனக்கு முன்னால் உள்ள மனிதர்களை எப்படியான பார்வையில் பார்க்கணும். நாங்கள் நன்றி உள்ள மனிதன் மற்றவங்களை பார்க்குறதுக்கும் நன்றி இல்லாதவன் மற்றவங்களை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது.
அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நன்றி உணர்வுன்றது அது ஒரு காந்த சக்தி மாதிரி. காந்தம் எப்படி இரும்பு கிட்ட இழுபட்டு போகுமோ, இரும்பை இழுத்து எடுக்குமோ, அதே மாதிரி தான் நன்றி உணர்வுன்றது. சூஃபியாக்கள் சொல்வார்கள், நன்றி உணர்வு எப்பயுமே மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு தேடிக்கொண்டே இருக்குமா, சாக்கு போக்கு தேடிக்கொண்டே இருக்குமா. நன்றி உணர்வுள்ள மனிதன் சாக்கு போக்கை தேடிக்கொண்டே இருப்பானா. உதாரணத்துக்கு, எங்களோட நல்லா இருந்தவர் இன்றைக்கு கண்ணும் காணாத மாதிரி போவார், குத்தம் பிடிக்க மாட்டார். அவனுக்கு என்ன பிரச்சனையோ, கல்யாணத்துக்கு செல்லல, நல்ல நெருக்கமாக எங்களோட பழகிறவர் மூத்த பிள்ளையோட கல்யாணத்துக்கு சென்னார், ரெண்டாவது பிள்ளையோட கல்யாணத்துக்கு சென்னால் இதுக்கு செல்லல, நேத்தும் கண்டாரு செல்லல. நன்றி உள்ளவர் குத்தம் பிடிக்க மாட்டார். நன்றி உணர்வுள்ளவர் காரணம் தேடுவாராம். ஏயோ தெரியவே, அவனுக்கு என்ன பிரச்சனையோ, அவனுக்கு என்ன கஷ்டமோ. நன்றி உணர்வு உள்ளவருக்கு ஒரு சலாம் போதும், அதை நினச்சி மன நிறைவடைவதற்கு. ஒரு மாதத்துக்கு முந்தைய என்ன கண்டு ஒரு சலாம் சொன்னார் இல்லையா, சலாமண்டா என்ன, அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்கள் நல்லா இருக்கணும், அல்லாஹ் தாலாவுடைய சலாமத்து சாந்தி உங்களுக்கு கிடைக்கணுமென்று ஒரு மாதத்துக்கு முந்தைய எனக்கு துவா செஞ்சுட்டு போனவரே, இன்றைக்கு என்ன கண்டும் காணாத மாதிரி போகிறேன்னா அவருக்கு என்னமோ பிரச்சனை. ஒரு வருஷத்துக்கு முந்தைய எனக்கு ஒரு பிளேண்டி அடித்து தந்தார் இல்லையா, ஒரு பிளேண்டி கடையில் எடுத்து தந்தார், அந்த பிளேண்டி போதும் இவருக்கு நன்றி உணர்வுக்கு. நன்றி உணர்வு இல்லாதவர்களுக்கு வருஷம் முழுக்க என்ன செஞ்சாலும் பட்டண்ட ஒரு குறைய கண்டா போதும் பிடிச்சி அதை பெருசாக தூக்கி பிடிச்சிடுவாங்க. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமான பெண்கள் நரகத்திலே இருப்பார்கள். காரணம் கேட்கப்பட்டது, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? காரணம் சொன்னார்கள், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொதுவான காரணத்தை சொன்னார்கள். ஆனால் பெண்களிடத்திலே கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால பெண்கள் அங்கே சொல்லி காட்டினாங்க. என்ன காரணம் சொன்னாங்க? வருஷம் முழுக்க நலவை செஞ்சுட்டு ஒரு நாள் ஒரு சின்ன குறைய கண்டா போதும், நீ என்னப்பா எனக்கு செஞ்ச, ஒரு நாள் எனக்கு ஒன்றுமே நடக்கலை என்ற வார்த்தைகளை விடுவார்கள். அதாவது நன்றி கெட்ட வார்த்தைகளை பேசுவார்கள், நன்றி இல்லாமல் நடந்து கொள்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நன்றி உணர்வுன்றது ஒரு மானசீகமான ஒரு சக்தி, அது ஒரு பவர். எப்பயுமே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, உபகாரம் செய்யக்கூடியவர்கள் நன்றியை எதிர்பார்க்கக்கூடாது. அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி உதவி செய்கிறவங்க மற்றவங்கக்கிட்ட நன்றியை எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் நன்றி உணர்வுள்ளவர்கள் எப்போதுமே தனக்கு உதவி செய்தவர்களை குறைஞ்சது என்ன பார்த்து சிரிச்சுட்டு போனார் இல்லையா, ஒரு பிளேண்டி வாங்கி தந்தார் இல்லையா, ஒரு சலாம் சொன்னார் இல்லையா, இது போதும் எனக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், இப்போ நாங்கள் இது என்ன இவ்வளோ நேரமாக சொல்லிக்கொண்டு வாரதண்டா மற்றவங்களை செக் பண்ணுறதல்ல, நான் என்ன பார்க்குறது, எனக்கிட்ட இந்த நன்றி உணர்வு இருக்குதாண்டு. இன்றைக்கி நான் மௌலவி, எனக்குன்ற ஒரு சர்டிஃபிகேட் அப்படியே அதை கொழுகி வச்சுக்க வீட்டில் மேலே, ஹாஃபீஸ் அது ஒரு சர்டிஃபிகேட் கொழுகி வச்சிக்கிற வீட்டில், டாக்டர் ஒரு சர்டிஃபிகேட் கொழுகி வச்சிக்கிறது. இது மாதிரி எம்பிபிஎஸ்ஸா, எம்டியா, அதான் இதா, எல்எல்பியா, இங்கிலீஷ் எழுத்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சர்டிஃபிகேட் வீடு முழுக்க கொழுகி வச்சிக்கிறோம் நாங்கள். நல்ல விஷயம், அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். இப்போ எனக்கிட்ட நன்றி உணர்வு வைக்கிறான்றது நான் பார்க்கணும் தானே. இது வரைக்கும் எனக்கு படித்து தந்த ஆசிரியர்களோட பேர் எனக்கு தெரியுமா? ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. எல்லாரும் நேசரி வைத்திக்கிறோம், 1ஆம் ஆண்டு படிச்சிக்கிற, குறைஞ்சது 2-3 வருஷம், ஆகவே ஒருத்தர் படிச்சில்லைன்னு சொல்கிறனாலும் குறைஞ்சது 5ஆம் ஆண்டு வரக்காலம் படித்து தானே இருப்பாங்க. அந்த அவ்வளவு காலம் எனக்கு படித்து தந்த லெப்பமாறு ஓதி தந்தவங்க, டீச்சர்மார் பேர் எத்தனை பேர் எங்களுக்கு நினைவிக்கிறது? இன்றைக்கும் கூட நாங்கள் நெட்டில் போய்த்து சர்ச் பண்ணினா புகாரி இமாமுடைய உஸ்தாதுமார்கள், டீச்சர்ஸ்மார் எத்தனை பேர், அவர்கள் யாருன்னா இன்றைக்கும் வருது. ஷாஃபி இமாமுடைய டீச்சர்ஸ்மார் யார், அவங்களுக்கு படித்து கொடுத்த உஸ்தாதுமார் யார், ஒரு ஹதீஸை படித்து கொடுத்தீங்கனாலும் அவங்களோட பேரும் லிஸ்ட்டில் வருது. இன்றைக்கி கம்ப்யூட்டர் இல்லாத காலத்தில், எழுதுறதுக்கு மைக்கு கஷ்டமான காலத்தில், தாளுக்கு கஷ்டமான காலத்தில் அவர்கள் தங்களுக்கு படித்து தந்தவர்களை மறக்கவில்லை. சர்டிஃபிகேட் இல்லாட்டியும் எனக்கு படித்து தந்தவங்களோட பேர் லிஸ்ட் இருந்தது. இன்றைக்கி நாங்கள் யோசித்து பார்ப்போம், இன்றைக்கு எனக்கு செல்லேலுமா, எனக்கு இத்தனை பேர் படித்து தந்தாங்க. இவங்க டியூஷன் கிளாஸ் எடுத்தவங்க, இவங்க மொண்டசூரியில் படித்து தந்தவங்க, இவங்க அலிஃப் பே சொல்லி தந்தவங்க, இவங்க இதை படித்து தந்தவங்க, இவங்க வியாபாரத்தை படித்து தந்தவங்க, எத்தனை பேருக்கு? அப்போ எனக்கிட்ட நன்றி இருக்குதா இல்லையா? நாங்கள் தான் முடிவு செஞ்சுக்கொள்ளணும். இருந்தால் இந்த லிஸ்ட்டை நாங்கள் போடவே வேணும், இந்த லிஸ்ட்டை நாங்கள் போடவே வேணும். பிள்ளைகளுக்கு இப்பையில இருந்தே சொல்லிக் கொடுக்கணும்.
நன்றி உணர்வு வரணுமாக இருந்தால் இப்போல இருந்தே நாங்கள் அதை புள்ளாளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்கு படித்து தர டீச்சர் தாரு பேர் என்ன, இப்போதே எடுங்க நோட் புக்கை எழுதி வைங்கோ, மறக்கவானம். எப்போக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு எங்கே அவங்களோட ஊர் கண்டியா அந்த ஏரியாவுக்கு போனாவது ஒரு கோல் எடுத்து அவங்களோட பேசணும். இப்படியான உணர்வுகளை நாங்கள் புள்ளாளுக்கு ஏற்படுத்தினால்தான் நன்றி உணர்வு வரும். அதே மாதிரி பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி எங்களோட உம்மா வாப்பா பெற்று போட்டாங்க, சொத்து சுகம் ஒன்றும் தரல, அதோட விட்டுட்டாங்க, என்ன ஒன்றுமே இல்லை, நாங்கள் மறந்துட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி நாங்கள் மனுஷனாக பிறக்கிறதுக்கு காரணமே என்ற உம்மா வாப்பா, நான் முஸ்லீமாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க. இதை நினச்சி பார்க்குற நேரத்தில் அப்போ என்ற உம்மா வாப்பா யார், அவங்களோட வாப்பா தாரு, அவங்களோட வாப்பா தாரு. எத்தனை பேருக்கு எங்களோட பரம்பரையை தெரியும்? ஆக குறைஞ்சது ஒரு 7 தலைமுறை. சரி, ஒரு நாள் ஊரில் இருக்கிற நேரத்தில் அமெரிக்காவில் ஈக்கிறவங்க வந்திக்கிறாங்க ஊருக்கு. வந்தால் ஒரு பொடியன் வந்து ஊரில் வந்து என்ன செய்கிறார், பரம்பரை தேடுறார். பிறந்ததும் அமெரிக்காவில் பொடியன், வாப்பா இங்கே, பிறந்தது அமெரிக்காவில், படிக்கிறதும் அங்கே. அப்போ நான் வந்து கேட்டேன், என்ன காரணம், எதுக்கு இதெல்லாம் தேடுறீங்க அப்படின்னு. இப்போ சொல்கிறாரு, எங்களோட ஸ்கூலில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் 27க்கும் அதிகமான பரம்பரையை தெரியுமா. அப்போ நன்றி உணர்வுன்றது இருக்கிறதானே, அது முஸ்லீம் காஃபிரண்ட் இல்லை, எல்லாருக்கும் பொதுவான ஒரு தன்மை உண்டது. எங்களுக்கு கூடுதலாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி அப்பட பேர் தெரியும், அப்பட பேர் இப்படியா இருக்கும், அவங்களோட வாப்பா தாரோ தெரியும். எங்களோட நிலைமை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்றி உணர்வுள்ளவர்களிடத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படணும். எங்களுக்கு புனிதமான தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் யார்? எங்கிருந்து? நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணல, நாங்கள் மக்கால பிறக்கல, எங்களுக்கு எப்படி மார்க்கம் இங்கே வந்தது? அந்த வழி வந்தவர்கள் யார்? அவர்களை தேட தொடங்குவோம், அவர்களை மதிப்போம், அவர்களை கண்ணியப்படுத்துவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு ஸ்ரீலங்காவுக்குள்ள மட்டும் 300க்கும் அதிகமான மஸ்ஜிதுகளோட பேர் முஹியத்தீன் பள்ளியாம். முஹியத்தீன் என்றது தாரு குதுபு நாயகத்தோட பேர். அவங்க என்ன ஸ்ரீலங்காவில் வந்து என்ன செஞ்சாங்க, வந்தாங்களா இல்லையான்றதே தெரியாமிக்குது. அப்போ அவங்க வந்து இங்கே என்னது ஃபேஸ்புக் திறந்து எல்லாருக்கும் லைக் போட செஞ்சாங்களா, யூடியூப் சேனல் நடத்தினாங்களா? எப்படி அவங்களோட பேரில் இவ்வளவு பள்ளி வந்தது? எங்களோட முன்னோர்கள் விலை கொண்டாங்க, இந்த வழியால் எங்களுக்கு மார்க்கம் வந்தது, இந்த வழியால் தான் எங்களுக்கு ஈமான் வந்தது. அந்த வழியை நாங்கள் மறக்கப்படாது. நன்றி உணர்வு உள்ளவர்களிடத்திலே அதிகமான கேள்விகளும் குறைஞ்சிடும், தேவையில்லாத கேள்விகள் குறைஞ்சிடும். இன்றைக்கு நான் ஏன் மௌத்தா போன அப்பக்காக வேண்டி ஒரு வீட்டில் ஒரு சாப்பாடு செய்கிறேன், அவங்களுக்காக வேண்டி 2 பேரை கூப்பிட்டு ஓதி ஒரு சாப்பாடை செய்கிறேன். நன்றி இல்லைண்டா கேள்வி வரும். எப்படி தெரியுமா? இது வேணுமா, தேவையா, எதுக்கு? 1008 கேள்வி வரும். நன்றி உணர்வு உள்ளவர்கள் இதை தேடி தேடி செய்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு என்ன நடந்தது? 20 வருஷம் 25 வருஷம் நல்லா படிக்க வச்சு எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு பிறகு அவங்களா என்ன செய்கிறாங்க, உம்மா வாப்பாக்கும் செல்லாமல் போகிறாங்களா இல்லையா? இப்போ இது கல்யாணத்தை முடிச்சு கொள்கிறாங்களா இல்லையா? எந்த அளவுக்கு நன்றி கெட்டவர்களாக ஆயிப்பாங்க. ஜம்பிங் தானே, எந்த அளவுக்கு நன்றி கெட்டவர்களாக இருப்பார்கள். அதே போல் கடையில் நம்பி ஒரு போஸ் வேலைக்கு எடுக்கிறாரு, இவன் இருப்பான் கொஞ்ச நாளைக்கு நினச்சி அவருக்கு நல்ல வேலையை படித்து கொடுக்குறாரு. 3 மாதம் எல்லா வேலையும் படிச்சுட்டு செல்லாமல் கொல்லாமல் கடையிலேருந்து போகிறாரு. அவருக்கு நியாயமாக இருக்கும், வேலை செஞ்சதுக்கு சம்பளம் எடுத்தேன், மாதம் 50,000 ரூபா, 3 மாதத்துக்கு சம்பளம் எடுத்தேன், வந்துட்டேன். நன்றி உணர்வு உள்ளவராக இருந்தால் அப்படி நடக்க மாட்டார். அதே போல் தன்னிடத்திலே வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியரை ஒரு நாளும் திடீரென்று விலக்கிவிட மாட்டார், நன்றி உணர்வு உள்ள ஒரு பொஸ்ஸாக இருந்தால். இப்படி எல்லா வகையிலையுமே அதில் வேறு சிலவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, அல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்துறது. நான் என்ன இவனை நம்பியா கடையை திறந்தேன், இவனை நம்பியா நான் பள்ளியை கட்டினேன், இவனை நம்பியா நான் மதரசா செஞ்சேன். இவரை விளக்கணும், இவரை அனுப்பணும். அவர் அனுப்பிட்டு கதை என்ன தெரியுமா, அல்லாஹ்வை நம்பியாலையா நான் தொடங்கினது. இப்போ இன்னொரு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோட பொய்யான ஒரு நம்பிக்கையோட கொண்டு வரது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்றி உணர்வுன்றது எங்களுக்குள்ளால் ஒரு பெரிய சக்தியாக மாறி எங்களுடைய உணர்வுகளை எல்லாம் மாற்றணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு குத்தம் பிடிக்கக்கூடிய தன்மை என்னிடத்தில் இருந்தால், கண்ட உடனே டக்குன்னு அதை குத்தம் பிடிச்சி அதை பெருசாக்குற தன்மை எனக்கிட்ட இருந்தால் எனக்கு நன்றி உணர்வு இல்லை என்று அடையாளம். டக்குன்னு எல்லா விஷயத்துக்கும் எனக்கு கோபம் வருது என்றால், காரணமில்லாத விஷயங்களில், அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமில்லாத விஷயங்களில் கோபம் வருது என்று சொன்னால்
உண்மையான கோபம் இருக்குது. ஷாஃபி ரஹமத்துல்லா அவங்க சொன்னாங்க, தேவையான விஷயத்துக்கு கோபம் வரலைன்னு அவங்க கழுதைய மாதிரி என்றாங்க. தேவையான விஷயத்துக்கு பரவாயில்ல, தேவையில்லாமல் பட்பட்டன்னு கோபம் வருதா, சும்மா எல்லாத்துக்கும் நான் குத்தம் பிடிக்கிறேன்னா, அது சொந்த மனைவிக்கிட்ட இருந்தாலும் சரி, யாரிடத்திலே இருந்தாலும் சரி, என்னிடத்திலே நன்றி உணர்வு குறைவண்டு அர்த்தம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு பெரிய தலைப்பு என்றாலும் நேரம் சுருக்கமாக இருக்கிறது என்றதுனால நான் நிறைவுக்கு வருகின்றேன். ஒவ்வொரு சண்டைக்கு பின்னாலே, நாட்டுக்கு நாடு சண்டையாக இருந்தாலும் சரி, ஊருக்கு ஊர் சண்டையாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை பொம்பளைக்கு இடையில் சண்டையாக இருந்தாலும் சரி, கூட்டாளிமார் 2 பேருக்கு இடையில் சண்டையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சண்டை சச்சரவுக்கு பின்னாலே இருக்கிற ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? நன்றி இன்மை. 2 பேர் சண்டையா, நன்றி இல்லைன்னு அர்த்தம். அது நானாக இருந்தாலும் சரி, என்னோட உள்ள அடுத்த சைடில் உள்ள மற்றவராக இருந்தாலும் சரி, நன்றி இருந்தால் என்ன தெரியுமா செய்வேன்? கொஞ்சம் இறங்கி தான் போவேன், அந்த நேரத்தை கொஞ்சம் சமாளித்து தான் போவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நாங்கள் யோசித்து பார்க்கணும், எங்களோட இன்றைக்கு நல்லா இருந்தவங்க, அன்றைக்கு நல்லா இருந்தவங்க, இன்றைக்கு நாங்கள் நல்லா இல்லை, காரணம் என்ன? அப்போ எனக்கிட்ட இந்த குணம் இருந்திருந்தால் இந்த சண்டை வந்திருக்காதே என்றதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக சொல்ல போனால், நன்றி உணர்வு என்பது ஒரு மானசீகமான ஒரு சக்தி, அது ஒரு பவர். அது என்ன செய்யும்? எங்களுடைய வாயிலிருந்து மன நிறைவான வார்த்தைகளை வெளியாக்கும், சந்தோஷமான வார்த்தைகளை வெளிப்படுத்தும், எப்போதுமே ஒரு பூரிப்பான சந்தோஷமான ஒரு நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தும், மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை எங்களிலே ஏற்படுத்தும், மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை எங்களிலே ஏற்படுத்தும், எங்களுடைய கோபத்தை தணிக்கும், இது போன்ற நிறைய குணங்களை எங்களிலே ஏற்படுத்தும். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு பெறுகிறேன். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். இது ஒரு மந்திரம், இது ஒரு மந்திரம். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். பாடமாய்க்கொள்ளணும். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் ஒரு மந்திரம் உண்டு. இது என்ன தெரியுமா? நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், உங்களுக்கு நான் அதிகமாக்கி தருவேன். இப்போ எனக்கிட்ட இன்றைக்கு இருக்குது கையில் 100 ரூபா. அல்ஹம்துலில்லாஹ், இந்த 100 ரூபா ஒன்று இருக்குதே கையில், அல்ஹம்துலில்லாஹ் 100 ரூபா ஒன்று இருக்குதே, இதை சரி அல்லாஹ் தந்திக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ் நான் உடுத்து கொண்டிருக்கிறேனே, அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கிறேனே, அல்ஹம்துலில்லாஹ் இந்த நேரத்தில் நான் ஹாஸ்பிட்டலில் இல்லை. எந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் 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 என்னிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அதை அதிகமாக்கி தருவானாம். ஏண்ட பிள்ளைகிட்ட ஒரு கெட்ட குணத்தை நான் பார்க்குறேன், அவர்கிட்ட உள்ள நல்ல குணத்தை புகழணும். என் புள்ள படிக்கிறதுல கொஞ்சம் வீக், மேத்ஸ் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஆள் கொஞ்சம் தூரம், இப்போ செல்லணும். என் பொடியன் சயின்ஸ்ன்னா நல்ல விருப்பம், இதன்னா நல்லா படிக்கிறார், நல்லா செய்கிற விஷயங்களை நாங்கள் புகழணும். என் மனைவி கிட்ட 2 கெட்ட குணம் இருக்குது, ஆனால் நல்ல குணம் 10 இருக்கும், ஒன்று தான் இருக்கட்டுமே, அந்த ஒன்றை நாங்கள் புகழ கொள்ள, அந்த ஒன்றுக்கு நாங்கள் சுக்குர் செய்ய கொள்ள அல்லாஹ் தஆலா நான் அதை அதிகமாக்கி தருவானா. இந்த சுருக்கம் என்ன? எனக்கு எதமாலும் ஒன்று வேணுமெண்டா, எதை நான் கூடுதலாக ஆக்கிக்கொள்ளணும்னு விரும்புகிறேனோ அதுக்கு கூடுதலாக நன்றி செலுத்தினா சரி. எனக்கு ஒரு நோய் இருக்குது, ஒருத்தருக்குமே தெரியா, கண் நல்லா இருக்குது இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ், காது நல்லா இருக்குதே, அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு நான் ஏண்ட ஆஃபியத்துக்கு நான் கூடுதலாக சுக்குர் செய்யக்கொள்ள பேலன்ஸ் உள்ள நோயம் அல்லாஹ் தஆலா நான் இல்லாமாக்கிடுவான். சொத்து சுகங்கள் எனக்கு கூடணுமா, இருக்கிற சொத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம், அல்லாஹ் தஆலா நான் அதிகமாக்கி தருவான். இது ஒரு உளவியல் உண்மை, ஒரு உளவியல் உண்மை. எனவே அல்லாஹு தஆலா நாயன் எங்கள் அனைவரையும் நன்றியுள்ள நல்லடியாருடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களை நீ நன்றியுள்ள நல்லடியாருடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வாயாக. நன்றி கெட்டவர்களாக ஆகுவதை விட்டும் யா அல்லாஹ் நீ எங்களை பாதுகாப்பாயாக. மௌத்து வரைக்கும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஈமான் சலாமத்துடன் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் யா அல்லாஹ் உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்ற கொள்கையிலே பரிபூர்ணமான ஈமானோடு வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் நீ தௌஃபீக் செய்வாயாக. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா